மாதங்களில் மகத்தான சிறப்புகளை பெற்று திகழ்வது மார்கழி மாதம். அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்று அருளியிருக்கிறார். ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அதில் மார்கழி மாதம் என்பது அவர்களுக்கு அதிகாலை நேரமாகும். அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் மேலான பரம்பொருளை வழிபடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் போது தெய்வத்துடன் தேவர்களையும் வழிபடும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தேவர்கள்தான் பரம்பொருளின் பிரதிநிதிகளாக இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை அருள்கிறார்கள். மழை வளம், காற்று வளம், மண் வளம் போன்ற உயிர்கள் வாழ தேவையான அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்பவர்கள். நாம் மார்கழி மாதம் முழுவதும் செய்யும் வழிபாடுகளால் பரம்பொருளையும் பரம்பொருளின் பிரதிநிதிகளான தேவர்களையும் வழிபட்ட பலனைகளின் வாழ்க்கையை வளப்படுத்துவதுடன் அவர்கள் பரம்பொருளுடன் சங்கமிக்கவும் விரும்பினார். அதற்காகவேதான் பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்தாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி வனத்தில் அவதரித்து பெரியாழ்வாரால் எடுத்து வளர்க்கப்பட்ட ஆண்டாள் கோபிகைகள் கோகுலத்தில் கிருஷ்ணனை அனுபவித்து பாடியது போல் தன்னையும் ஒரு கோபிகையாகவும் மண்ணுலக மக்கள் அனைவரையும் கோபிகைகளாகவும் கருதி அனைவரையும் விரதமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணனின் புகழை பாடி அவன் அருளை பெற அழைக்கிறாள். திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்து இறைவனை வழிபட்டால் தை பிறந்ததும் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் என்பது தொன்று தொட்டிருந்து வரும் நம்பிக்கை. ஆனால் இங்கே ஆண்டாள் தனக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு கடைபிடிக்கவில்லை. மாறாக இறைவனையே தன் கணவனாக வரித்து விரதம் அனுஷ்டித்தாள். இங்கே ஆண்டாள் ஜீவாத்மா, அவள் வரித்து கொண்ட கிருஷ்ணன் பரமாத்மா. எனவேதான் அவள் தான் மட்டும் இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணாமல் உலகத்து மக்கள் அனைவரும் இறைவனை நேசித்தும் பூஜித்தும் நிறைவாக இறைவனிடமே சென்று சேர வேண்டும் என்று நினைத்து உலக மக்களாகிய நம்மையெல்லாம் தன்னுடைய தோழிகளாக நினைத்து நம்முடைய மாயையாகிய உறக்கத்திலிருந்து விடுபட அழைக்கிறாள். திருவெம்பாவை என்பது மாணிக்க வாசகரால் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். இந்த திருவெம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளார்கள். கன்னிப் பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுவது உள்ளது. திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டது. முதல் 8 பாடல்கள் சிவபெருமானின் புகழ்களை பாடியபடி நீராடச் சொல்லுதலை குறிப்பது. 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவதாகும். 10வது பாடல் நீராடுதலையும் குறிப்பன. மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றது திருவெம்பாவை. சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவெம்பாவை. திருவெம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது எம்பாவாய் என்னும் தொடர்மொழி. அதன் 20 பாடல்களிலும் பாட்டின் இறுதியில் வருவதால் அதுவே இதற்கு பெயராய் அமைந்தது. பெண்கள் நோன்பு நோக்கச் செல்லும் போது தூங்குபவளை எழுப்பும் காட்சி திருவெம்பாவையில் வருகின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி சிவலோகன், தில்லை சிற்றம்பலத்து ஈசன், அத்தன், ஆனந்தன், அமுதன், விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழுப்பொருள் சிவன், முன்னைப்பழம், தீயாடும் கூத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதை திருவெம்பாவை விளக்குகிறது. வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கும் தெய்வீக மாதமாக மார்கழி திகழ்கிறது.